அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? ஐயோ சாமி, 500 ரூபாயில நெம்ப சாஸ்தி. குறைச்சொரு விலையை சொல்லுங்க. 25 rupees. 12 rupees இருக்கும். 15 ரூபா. 12 rupees. டீ நான் குடிக்கவே மாட்டேன். 12 ரூபா. நல்ல டீனா ஒரு 15 ரூபா இருக்கும். சுமாரான டீனா ஒரு 10 ரூபா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? 10 ரூபாய் இருக்கும். 10 ரூபா இருந்துச்சு. இப்போ அதுக்கு வழி இல்லாம 15 ரூபா பண்ணிட்டாங்க. 15 ரூபா. சில இடத்துல 20 ரூபா. நல்ல காஃபினா ஒரு 40 ரூபா தேரும். இல்லனாக்க ஒரு 15 ரூபாய் கூட கிடைக்கும். நார்மல் கடைல 15 rupees. பெட்டரான ஸ்டோர்ல பார்த்தா 25 rupees. 25. காஃபி வாங்குற காசுல நம்ம 4 டீ குடிச்சிட்டு போயிடலாம். 15 ரூபாய். ஒரு இடத்துல 20 ரூபாய், ஒரு இடத்துல 22 ரூபாய். சம்திங் 12 15 சம்திங் தான் இருக்கும். ஒரு 20 ரூபாய். எல்லாத்துக்கும் தேவை. ஆனா இருக்கிறதுல விலை கம்மி இதுதான். பாக்கெட் 10 ரூபா. 32 ரூபாய். சால்ட் எல்லாம் தெரியாதுங்க. சால்ட் ஆத்தாங்க, பாடி ஆத்தாங்க. 10 ரூபா. 35 ரூபா. 15 ரூபா நினைக்கிறேன். 10 ரூபா உப்பு சால்ட் பாக்கெட். ஐயோ சமைக்க கூட தெரியாது, என்ன போய் சால்ட் ரேட் கேக்குறீங்க? என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன். 25 ரூபாய் நினைக்கிறேன். சில்வர் எவ்வளவுக்கு? 200 ரூபா வச்சு ஒரு கிராம். தங்க எல்லாம் விலை ஏறினதுனால சில்வருக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சில்வர் விலையை ஏத்திட்டாங்க. அதுவும் இப்போ தங்க ரேட்ல தான் இருக்கு. கிராம் 100 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. வெள்ளி விலை எல்லாம் இப்ப ஞாபகத்துல இல்ல. 200 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் கிட்ட வந்துச்சா தெரியல. 150 ரூபாய் நினைக்கிறேன். இப்ப 190. சவரன் வந்து இப்போ ஒரு 1 லட்சம் கிட்ட சம்திங். சமூகம் பெரிய இடம் போல இருக்கு. கோல்ட் சுத்தமா யூஸ் பண்றதே கிடையாது, அதனால கோல்ட் ரேட்லாம் என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அந்த சைடே போக மாட்டேன். 8000 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 இருந்துச்சு. 2000 கிட்டத்தட்ட 2000 to 3000 இருக்கு 1 கிராம். 11,000 சம்திங் வரும். தங்கத்தோட ரேட் எனக்கு தெரிஞ்சு இந்த இயர் முடியறதுக்குள்ள 1,20,000 கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது கீழே குறையாது. 12,000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்க ஒரு கிராம். தங்க நான் வாங்கும் போது 3000 இருந்தது, இன்னைக்கு 12,000 ரூபாய் இருக்கலாம். 10 கடையை வச்சிருக்காங்க. 11,000 சூட வந்து இதெல்லாம் எனக்கு தெரியாத கேட்டகரியா இருக்கு. டீசல் நான் போட்டதுல அதனால தெரியாது. அரௌண்ட் 90 rupees. சுத்தமா தெரியாது எனக்கு. 80 தாண்டி 100 கிட்ட வந்துருச்சு. 89 ரூபாயில என்னமோ ஒரு லிட்டர். 97 rupees. டீசலும் சில்வரும் ஒரே ரேட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். டீசல் நான் இதுவரைக்கும் போட்டது இல்ல. 101 rupees நேத்து தான் போட்டேன். 101. 100 102. பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணனா 285 ரூபாய் வரும். எங்க ஊர்ல 101 ரூபா. 102 ரூபா ஒரு லிட்டர். 102 ரூபாய். 100. 500. சின்ன கடையில 5 ரூபாய், ஹோட்டல்ல 25 ரூபாய் ஒரு இட்லி. 25 ரூபாய். ஒரு 40 ரூபாய். இட்லி வந்து 50. 25 rupees per இட்லி. ஏசி எல்லாம் போட்ட கடையில போய் சாப்பிடணும்னா 2 இட்லி 40 ரூபா. கிராமத்து பக்கம் போனோம்னா 10 ரூபாய்க்கு 4 இட்லி. இங்க ஒரு இட்லி 40 ரூபா சொல்றான். இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல இவ தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். 2 இட்லி நார்மல் கடைல பாத்தீங்கன்னாலே 25 ரூபாய் 30 ரூபாய் வருது. இட்லி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால இட்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சுகர் கட்ல இருக்கு. ஒயிட் சுகர் வந்து 35 ரூபாய் இருக்கும். 10 ரூபாய். ஒரு கிலோ வந்து 40 ரூபா. 45 rupees per kg. 40 ரூபாய். நோ ஐடியா, ஏன்னா வாங்கினதே இல்ல. ஒரு கிலோ 40 ரூபான்னு நினைக்கிறேன். 200 rupees. மர்க்கா சொல்லு. 20 rupees லிட்டர். பால் 28 ரூபாய். 28 ரூபாய்ல 30 ரூபாய்க்குள்ள. 28 rupees I think. பால் குடிக்க மட்டும் தான் செய்வேன், ஆனா ரேட்லாம் தெரியாது சார். 28 ரூபா. 22 rupees. ஒரு லிட்டர் 40 ரூபா 45 ரூபாய் இருக்கும். 20 to 30 குள்ள வரும். ஆவின்லயே இப்போ பிரீமியம் பால்னு வேற ஒண்ணு வருதா, அதே 45 ரூபாய். இது டபுள் ரேட்டா தான் இருக்கும். கலர் வேரியேஷன் அது எனக்கு தெரியல. 32 ரூபாய். 35 ரூபான்னு நினைக்கிறேன். பிரீமியம் வந்து 33 ரூபா. ஆரஞ்சு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எனக்கு பிரீமியம் மில்க் இருக்கும், அதனால வந்து அது 30 கிட்ட வரும் நினைக்கிறேன். ஐயோ இதுல டிஃபரன்ஷியேட் வேறயா? இதுவும் எனக்கு தெரியாதே. 36 ரூபாய். நான் வாங்குறது எங்க வீட்ல வாங்குறதுனால எனக்கு தெரியல. 30 ரூபாய் கிட்ட வரும். வாங்கி ஞாபகம் இல்ல. கிரீன் மேஜிக்னு ஒரு பால் இருக்கு. இது பேரே நான் இப்பதான் கேக்குறேன். வந்து 30 ரூபா. எனக்கு தெரியல. 28 சம்திங் அரௌண்ட் ஒரு 25 25 rupees இருக்கும். இது வந்து 24 ரூபாய்.